வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கடலூர் இல. புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பயணம் பெற்ற பிறகு தன்னோட வெளிநாட்டு பயணங்களை துரிதப்படுத்தியிருக்கிறாரு. தற்சமயம் அவர் ரஷ்யால இருக்கிறாரு. அடுத்து ஆஸ்திரேலியா போக இருக்காரு அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் வெளியாயிட்டு இருக்கு. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உள்நாட்டுல மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனை எதிர்கொள்றாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த மாநிலத்தில் இருக்காங்களோ அந்த மாநிலங்கள்ல பயணம் மேற்கொள்ளக்கூடிய அரசியல ராகுல் காந்தி செஞ்சுட்டு இருக்காரு. குறிப்பா மணிப்பூர்ல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கூடிய அந்த பகுதியில பார்வையிட்டு இருக்காரு. அதே மாதிரி வெள்ளத்தால கடுமையா பாதிக்கப்பட்ட அசாம் மாநிலத்துல தன்னோட பயணத்துல இருக்காரு. அங்க இருக்க மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மக்களுடைய பிரச்சனைகளை கண்டறியக்கூடிய ஒரு பயணத்துல அவர் இருக்காரு. இந்த 2 பயணங்களை எப்படி பாக்குறீங்க? ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர், ஒரு பிரைம் மினிஸ்டர் என்ன செய்யணுமோ அதை மிஸ்டர் ராகுல் காந்தி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அவரு ஒரு பிரதமருக்குரிய பணியை செய்கிறார். ஆனால் ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவரு பிரதமருக்குரிய பணியை செய்யாமல் யார் வேணா போகலாம், எப்படி வேணா பேசிடலாம், அங்க சொல்லிட்டு வரலாம் அப்படின்ற அளவு இருக்கிற இன்னொருத்தரை கூட அனுப்பலாம். ஆனா அவங்களெல்லாம் நிறுத்திட்டு தானே தான் போகணும்னு சொல்லி ஊர் சுத்துறதுக்கு போற மாதிரி உலகம் சுத்துறதுக்கு போறதுக்காக வேலையை மோடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. நரேந்திர மோடி எப்ப பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் ஒரு லிஸ்ட் ஒண்ணு போடுவாங்க. அந்த லிஸ்ட பாத்தீங்கன்னா இப்ப கூட நீங்க பேசும்போது சொன்னீங்க, கேட்கும் போது சொன்னீங்க ஆஸ்திரியாவுக்கு 40 வருடத்திற்கு பிறகு இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் போறாராம். இவங்க ஒரு டீம் உக்காந்துக்கிட்டு டெல்லியில பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியினுடைய விருப்பம் என்னன்னா எல்லா கண்ட்ரியும் எடு, எந்தெந்த கண்ட்ரிக்கு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் எத்தனை வருஷம் போகல, அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி லாங் கேப் இருக்கிற கண்ட்ரிக்கு நான் வரேன்னு சொல்லு. வேற ஒண்ணுமே கிடையாது. 8000 கோடியில ஒரு விமானத்தை வாங்கிய முதல் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி. இந்தியாவில எவ்வளவு பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காங்க, மிகப்பெரிய அளவுக்கு பெரும் புகழமா இருந்திருக்காங்க. ஆனா யாருமே அதையெல்லாம் செஞ்சதில்லை. ஆனால் மிஸ்டர் நரேந்திர மோடி 8000 கோடியில 2 பிளைட். அந்த 8000 கோடி பிளைட்ல தனியா 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கும். அதுல அவர் யாரு கூட போறாருன்றது அவருடைய விருப்பம். அதுல யார் யாரோலாம் சில நேரத்துல ஒரு நடிகை கூட உள்ள உட்கார்ந்து இருந்த போட்டோ எல்லாம் வந்தது. இப்படி போகிறார். இந்தியாவினுடைய குரலை அங்க எடுத்து வைக்க போறாராம். அங்க அதுல என்ன அர்த்தம் தெரியுமா? உக்ரைன் போர் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாட்டினுடைய அந்த போர் சம்பந்தமாக இந்தியா தன்னுடைய கருத்தை இதுவரையில என்ன சொல்லியிருக்கு, மோடி என்ன சொன்னார், எதை செய்யணுமோ எதை பேசணுமோ அதெல்லாம் கிடையாது. உக்ரைன் வார் மூலமாக இந்திய துணைக்கண்டத்து மக்கள், இந்தியர்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளவு பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறவனை இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு நடவடிக்கை எடுத்தோம். நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அந்த நேரத்துல பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களை, மாணவர்கள் எல்லாம் வரவழைச்சார். இந்திய துணைக்கண்டத்தின் பிரைம் மினிஸ்டர் ஒரு கண்டனம் கூட இதுவரைக்கும் தெரிவிக்கல. இன்னும் அந்த உக்ரைன் போர் முடியல, நீ இங்க போறீங்க, என்ன சொல்ல போறீங்க? பேச்சுவார்த்தையின் மூலமாக உக்ரைன் போரை நிறுத்திவிட வேண்டும் அப்படின்னு ஒரே வரி. அதோட சரி, மற்றதெல்லாம் நீங்க போயிட்டு 2 நாள் அங்க தங்குறாராம், போறாராம், எல்லாம் என்ன சொல்றாங்க, துணை பிரைம் மினிஸ்டர் வரவேற்கிறார் மிஸ்டர் மோடிய. அப்படியே இறங்கி போனார்னோ பெரிய ஹோட்டலுக்கு போறார், மிகப்பெரிய வசதிகள் மிக்க அந்த ஹோட்டல்ல தங்குறார், குடியின் கூட பேசுறார். நாட்டை பற்றியோ நாட்டினுடைய நிலையை பற்றியோ அக்கறையோ எதுவுமே இல்லை. நான் மின்சாரத்தை பத்தி பேசுவேன், அதை பத்தி பேசுவேன், இதை பத்தி பேசுவேன், சும்மா ஜென்ரலா எல்லாரும் சொல்ற மாதிரி வேற என்ன வேலை உங்களுடைய கடமை அது? அந்த கடமையை கூட சும்மா ஏனோதானவாக சொல்லிவிட்டு நரேந்திர மோடி ஊர் சுத்த போறார். ஆனால் நம்முடைய எதிர்கட்சி தலைவர், எங்களுடைய அன்பிற்குரிய ராகுல் அவர்கள், என்னுடைய அன்பிற்குன்னு இல்லை, நம்முடைய அன்பிற்கு இந்திய துணைக்கண்டத்து மக்கள் எல்லாம் விரும்புகிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நடைபெற்ற இந்த கொடுமை மட்டுமல்ல, இவரு போய் அங்க பாக்கணும். யூபியில இவங்களுடைய ஆட்சி நடத்துகிற யூபி யோகி தானே, அந்த யோகி நடத்துகின்ற மூட நம்பிக்கை பிரச்சாரத்தால் மிகப்பெரிய அளவிற்கு மக்களை கண்களை மறைத்து போய் பக்தியே கண்ணை மறைக்கக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து
ரேப் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி உள்ள போயிட்டு வெளியில வந்தவன். இதுக்கு முந்தி 4-5 வழக்குகள் கேஸ்ல உள்ள போயிட்டு ரிலீஸ் ஆனவன். ஜாமீன்ல வெளியே வந்து இருக்கக்கூடிய ஒருத்தனை பெரிய பாபாவா கட்டி போலே பாபா சொல்லி இன்றைக்கு 121 பேர் அந்த செத்து போயிருக்காங்க. அவன் கால் மண்ணை எடுக்கவும், அவன் காரினுடைய டயர் மண்ணை எடுக்கும். எப்படி அந்த மக்களை வச்சிருக்கானுங்க பாருங்க. யூபி மக்களை பாவம், அந்த நல்ல மக்கள், அவங்க எல்லாம் நல்லா இருந்தவங்களை கெடுத்து குட்டிச்சுவராக்கிய பாரதிய ஜனதா அங்க வேலையை அதுபா. அங்க கூட நம்முடைய எதிர்கட்சி தலைவர் போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தார், ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். ஆறுதல் சொல்லும் போது கூட இனிமேல் இப்படி உங்களுடைய நம்பிக்கை என்பது கோயில்கள்ல ஆலயங்கள்ல வச்சுங்க, ஆனா இந்த மாதிரி தனியார்கள் போய் இது மாதிரி வீணாக வேணாம்னு கூட கோரிக்கை வைத்தார். இது அடுத்து இப்ப போய் பார்த்துட்டு இருக்காரு. இந்த நிலையில மோடி செய்ய வேண்டிய வேலையை இவர் செய்கிறார். மோடி ஓடி போனார், ஆனால் ராகுல் அவர்கள் மக்களை தேடி போனார்னு எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கு. இது சம்பந்தமா நான் அதான் சொல்லுவேன். இப்ப பிரதமர் மோடியுடைய வெளிநாட்டு பயணம் வந்து தேவையில்லாத அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில சொல்ல முடியாதுல்ல. இப்ப இந்தியாவுக்கும் வெளிநாடுகளுக்கும் இடையான சில உறவுகள் வந்து வடிவமைக்க வேண்டியது இருக்கு. சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் வந்து வர்த்தகம் தொடர்பான விஷயங்களோ பல்வேறு விஷயங்கள் அதுல மூலமா நம்ம பலனடைய வேண்டியது இருக்கு. வேலைவாய்ப்புல இருந்து எல்லா விஷயங்களும் அதை சார்ந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து மோடியோட பயணம் வந்து தேவையற்றதுன்ற ஒரே புள்ளியில சொல்லி அதை வந்து தவிர்க்க முடியாது இல்ல. தேவையற்றதுன்னு நம்ம சொல்லல. இந்திய துணைக்கண்டத்திற்கு தேவையாக நன்மையாக இருக்கக்கூடிய பயணங்களை பிரைம் மினிஸ்டர் போலாம். நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மேல என்ன நமக்கு பிரச்சனை தெரியுங்களா? நீங்க சொல்றது உண்மையா பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவங்க, உண்மையாலுமே இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிறவர்கள் பயணம், அந்த பயணம்லாம் இவ்வளவு சுலபத்துல இருக்காது. நீண்ட காலத்திற்கு பிறகுதான் வரும். ஏன்னா இங்க நாட்டில் வேலை இருக்கும் பொழுது அந்த வேலைக்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு மிஸ்டர் நரேந்திர மோடி போனார். உதாரணத்துக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த பயணத்தை செய்யலாம், இவர் தேவையில்லாம செய்யறாரு அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறீங்களா? அப்படி பார்க்க வெளியுறவுத்துறை அமைச்சர் என்பது மட்டுமல்ல, இவர் சொல்லுகிற அமைச்சரே போலாம், அமித்ஷாவே கூட போலாம். அமித்ஷாவும் ஜெய்சங்கர் கூட போய் கலந்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு யாரும் வேணான்னு வெளியே போடான்னு சொல்ல மாட்டாங்க. நாம சொல்ல விரும்புவது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அந்த பதவிக்குரிய தகுதியில என்னைக்குமே தரத்தோட இல்ல. நான் சொன்ன பாருங்க, ஆஸ்திரேலியா போய் என்ன பண்ணாரு, யாரை கூப்பிட்டு போனாரு, நான் அதிகாரிகளை கூப்பிட்டு போய் இந்தியாவிற்கு நன்மையா செஞ்சாரு. அங்க போய் இவருடைய அதானி குரூப்புக்கு கோல் மைன் நிலக்கரி சுரங்க உரிமையை இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசி வாங்கி தரார். இதுக்குதான் போனார நம்ம பிளைட்ல, நம்ம வரி பணத்துல அங்க கையெழுத்து போட்டாங்க. அப்போ ஆஸ்திரேலியா நாட்டினுடைய நாளிதழ்களும் பத்திரிகைகளும் மிக மோசமாக இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் பணிய சொன்னாங்க. நீங்க எதுக்கு வந்தீங்க, என்ன செஞ்சுட்டு போறீங்க? இந்த மாதிரி தனியாருக்காக, கார்பரேட் கம்பெனிகளின் நலனுக்காக அயல் நாட்டிற்கு போவதும் பேசுவதுமாக மோடி ஏற்கனவே செஞ்சது ப்ரூவ் ஆயிருக்கு. அதனாலதான் நாம சொல்றோம், இன்னைக்காவது நாட்டு மக்களை போய் பாரியா, பாதிக்கப்பட்டவங்க பாரு, உன்னால பாதிக்கப்பட்டவங்க, உன்னுடைய அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிற இன்றைய நிலையில இருக்கிறத விட்டுட்டு இங்க இருந்து அங்க போறார். அங்க இவர் எந்த அமைச்சரை அனுப்பினாலும் அங்க போய் இவர் சொல்றதை படிக்க போறாங்க, கையெழுத்து போட போறாங்க, வர போறாங்க. அதனால அதுல எந்த பாதிப்பும் கிடையாது. வேண்டுமென்றே நரேந்திர மோடி உல்லாச பயணம் போவது போல போயிருக்காரு. அதைத்தான் நம்ம சொல்லுவோம். ஏற்கனவே நாட்டுல வந்து மாணவர்களுடைய கல்வி எதிர்காலம் தொடர்பா நீட் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு தொடர்பா அக்னிவீர் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நாட்டுல பல்வேறு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் சார்ந்து ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் வந்து பார்லிமெண்ட்ல பல கேள்விகள் எழுப்புறாரு. இப்ப இது கூடவே வந்து மணிப்பூர் சப்ஜெக்ட் சம்பந்தமா அவரும் பேசியிருக்காரு. இப்ப அசாம்ல நடந்த மிகப்பெரிய ஒரு வெள்ளம், அதால பாதிக்கப்பட்ட அந்த மக்கள், அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்ற கேள்வியும் இப்ப நாடாளுமன்றத்துல அவர் எழுப்பி வருகிறாரு. இந்த மாதிரியான தொடர்ச்சியான பல்வேறு கேள்வி எதிர்கட்சியாளர்கள் எழுப்பும்போது ஆளுங்கட்சி வந்து அமளியில ஈடுபடக்கூடியது. 2 பேரும் சேர்ந்து அதுக்கு சரியான பதில் சொல்லாம அமளியில் ஈடுபட்டு அந்த பார்லிமெண்டே ஒரு சரியான டிஸ்கஷன் நடக்காம அது வேற மாதிரியான பார்வையை நோக்கி போறதை பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இறுதியில பார்லிமெண்ட் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிக்குது. இது எப்படி பார்க்கலாம்? அது மக்களினுடைய புரட்சியும் மக்களுடைய விழிப்புணர்ச்சியும் அதனுடைய வெளிப்பாடும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றுகிறது என்றால் தோற்றுவிப்பது யார்? யாருடைய செயல்கள்? மிஸ்டர் நரேந்திர மோடி கவர்மெண்ட், அந்த கவர்மெண்டினுடைய செயல்களின் மூலமாக. நீங்க அவைகள் ஒரு புறம், இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு போகுது, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து போகுது. இங்க நரேந்திர மோடியினுடைய ஆட்கள் உடனே கேள்வி கேட்பாங்க, யார் முதலமைச்சர் போனாரா? மறுநாள் காலையில அவரு போவாரு, இரவு நடந்திருக்கும்,
ஏன் போகவில்லை? இவனுங்க கேள்வி. சும்மா இங்க வந்து பாரதிய ஜனதா என்ற பாசிச சக்தி திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கணுன்றதுக்காக என்னென்ன கேட்கிறாங்களோ அது எல்லாமே அங்க நடந்துகிட்டு இருக்கிற அவங்களுடைய தலைவர் நரேந்திர மோடியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. அது இங்க வந்து எல்லாமே எல்லா நேரத்திலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது கூட. இவனுங்க இது பண்ண மழை வெள்ளம், புயல் வெள்ளம் எல்லாம் இங்க வந்தது. நாம உடனே நம்முடைய முதலமைச்சர் உடனடியாக இங்க இருக்கார். எல்லா பணிகளும் செய்யறார். ராகுல் அதெல்லாம் தான் மென்ஷன் பண்ற மாதிரி அர்த்தம். இப்படி தமிழ்நாட்டுல எல்லாம் முதலமைச்சர்கள் எப்படி இருக்காரு? முதலமைச்சர் போறாரு, அமைச்சர்கள் போறாங்க, அதிகாரிகள் போறாங்க. ஆனா நீங்க அஸ்ஸாம்ல ஆட்சி உன் மந்திரி தானே முதல் மந்தி. அதே மாதிரி மணிப்பூர்லயும் ஓ மந்தி தானே முதல் மந்தி. அவங்க விருப்பத்திற்கு அவர்கள் ஆனந்த வாழ்க்கையாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே தவிர மக்களை பார்க்கறது இல்ல. அதைத்தான் ராகுல் வந்து மென்ஷன் பண்றாரு. இதெல்லாம் உடனே செய்ய வேண்டாமா? போய் அந்த மக்களுக்கு ஆதரவு சொல்ல வேண்டாமா? எங்க போறீங்க, என்ன செய்யறீங்க என்று அவருடைய கேள்வியில அழுத்தம் இருக்கு. ராகுல் கேட்கிற கேள்விய இவர்கள் மறுக்கவோ அதனால தப்பு அப்படின்னு திரிக்கக்கூடிய ஆட்கள். அதுல ஒரு வரியை எடுத்துக்கிட்டு வார்த்தையை மாத்துவானுங்க. பார்லிமெண்ட்ல சொன்னார்ல, இந்துக்கள் என்பவர்கள், உண்மையான இந்துக்கள் என்பவர்கள் வன்முறையை நாட மாட்டார்கள், வெறுப்புணர்வை தூண்ட மாட்டார்கள் ராகுல் பேசுறார். உடனே குறுக்கிட்டு மிஸ்டர் நரேந்திர மோடி, இந்துக்களை அத்துணை பேரையும் இழிவாக பேசுவதை வாபஸ் வாங்க, மன்னிப்புகள். எப்படி திசை திருப்புவது? மத ரீதியாக திசை திருப்புவது. ஆனா அது என்னாச்சு? இப்ப நாம சொல்லணும்னு இல்ல, இவர்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற, இப்ப நாம வந்து மிக தெளிவானவர்கள். நம்ம வந்து எப்படின்னு தெரியும். நாங்க வந்து ஐயாவுடைய வழியில கருப்பு சட்டக்காரனா கொள்கையில வாழக்கூடியவர்கள், என்னை போன்றவர்கள். எங்க இயக்கத்துல எல்லாரும் இருக்கோம். முன்னேற்ற கழகத்துல எவ்வளவு இருக்கும். ஆனா நாம கேட்கல மோடியை பார்த்து. யார் சொல்றாரு தெரியுங்களா? வட மாநிலத்தில் இருக்கிற சங்கராச்சாரி. ஒரு சங்கராச்சாரி இன்னைக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்காரு. ராகுல் பேசியதில் எந்த தவறும் இல்லை. பார்லிமெண்ட்ல ராகுல் வந்து இந்துக்கள் என்பவர்கள் வன்முறையை தூண்ட மாட்டார்கள், வெறுப்புணர்ச்சி தூண்ட மாட்டார்கள், அவர்களெல்லாம் தான் உண்மையான இந்துக்கள் என்று அவர் சொல்லியிருப்பதில் என்ன தவறு இருக்கிறது? அதுல எந்த குற்றமும் தவறும் இல்லைன்னு சங்கராச்சாரி ஒருத்தர் வந்து இன்னைக்கு பத்திரிகைகள்ல பேட்டி கொடுத்திருக்காரு. ஆக மோடி அன்கோ செய்யக்கூடியது எல்லாமே மத ரீதியாக இருந்தாலும் சரி, மக்கள் ரீதியாக இருந்தாலும் சரி, அயலகத்தினுடைய பணியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் சுயநலம், பொதுநலம் இன்மை, பொதுநலம் இல்லாமல் சுயநலம். கார்ப்பரேட் கம்பெனிகள் என்ன நினைக்குதோ அதை செய்யணும். RSS கொள்கை என்பதும் RSS எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருந்தது என்பதையும் நரேந்திர மோடியுடைய இன்றைய செயல்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கன. அதனால இந்திய துணைக்கண்டத்து மக்கள் அத்துணை பேருமே வெறுப்பையும் எதிர்ப்பையும் இப்ப நிரந்தரமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்காகத்தான் ராகுலின் பயணத்துல இது பயன்படும். என்னோட நிறைவு கேள்வி வந்து, இப்ப தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா வந்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் ஒரு குரல் எழுப்புறாங்க. குறிப்பா வந்து பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கோடைய மரணத்துல அவர் வெட்டி கொல்லப்பட்ட அந்த நிகழ்வுல சட்ட ஒழுங்கு சீர்கேடு பெரிய அளவுல இருக்கு. குறிப்பா அண்ணாமலை வந்து கூலிப்படைகளுடைய தலைநகரமா தமிழ்நாடு மாறிடுச்சு, சென்னை மாறிடுச்சு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது சட்டம் ஒழுங்கு என்பதற்கான அர்த்தமே தெரியாத மிஸ்டர் அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சதோ படிக்கலையோ, அது RSS பயிற்சி வகுப்பின் மூலமா வந்து செட்டு போடுறது. இந்த அண்ணாமலை கிரிமினல்களை திருத்த வேண்டும், கிரிமினல்களுடைய நடவடிக்கையை நிறுத்த வேண்டும். அதுக்கு என்னடான்றதுதான் ஐபிஎஸ் படிப்பு. ஆனா கிரிமினல்களோட பழகி கிரிமினலாவே ஆகிவிட்டதுக்கு நாம என்ன பண்ணி தொலைகிறது? எதுக்காக கேட்கிறோம்னா, அண்ணாமலையினுடைய செயல்கள் ஒண்ணும் பாருங்க, ஒரு வேலையும் பாருங்க. இப்போ இந்த லா அண்ட் ஆர்டர் அப்படின்ற அந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்களின் மூலமாக, ஒரு குறிக்கோள், ஒரு காரியத்தின் மூலமாக வெகுஜன மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவது, மிகப்பெரிய கலவரங்கள், போராட்டங்களை செய்து அதன் மூலமாக உருவாக்கப்படுகின்ற, தேவையில்லாமல் அரசால் உருவாக்கப்படுகின்ற சம்பவங்கள் தான் லா அண்ட் ஆர்டர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை. ஸ்டெர்லைட் ஆலை என்பது வடநாட்டினுடைய அதானி அம்பானி குரூப்பினுடைய வேலை. அவர்கள் மூலமாக அங்கு நடந்தது மக்கள் போராட்டத்தை தடுத்து 13 பேரை சுட்டுக் கொண்டு இயல்பு வாழ்க்கையே பாதிக்கப்பட்டு
சட்டம் ஒழுங்கு அவங்க போராடிட்டு போறவங்க. ஆனால் சட்ட ஒழுங்கே சீர்குலைகிற அளவுக்கு துப்பாக்கி சூடு நடத்தினால்தான் இனிமே பயந்து ஸ்டெர்லைட் ஆலையை மூடுன்னு சொல்ல மாட்டானுங்க அப்படின்னு பயமுறுத்துறதுக்காக ஒரு பிளான் பண்ணி செஞ்ச பாரதிய ஜனதா கூட்டம், கார்ப்பரேட் கம்பெனி கூட்டம் செயலும், அதுக்கு துணை போன எடப்பாடியினுடைய செயலும் தான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போறதுக்கு உதாரணம். மர்டர் நடக்குது, கொள்ளை நடக்குது, வேறு விதமான சட்டத்திற்கு விரோதமான காரியங்கள் நடக்குது. இவைகள் எல்லாம் நடக்கக்கூடாது. இதையெல்லாம் தடுக்கணும். இதையெல்லாம் நம்ம பிடித்து அவர்களை உள்ளே தூக்கி போட்டு தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது என்பதற்கு தான் காவல்துறையினுடைய நடவடிக்கைகள். ஒரு சம்பவம் எதிர்பாராத இப்ப இன்னைக்கு மறைந்து போன அந்த அவரு நல்ல மனிதராக இன்றைக்கு அவரை பார்க்கின்றவர்கள், அவரால் உதவி பெற்றவர்கள் ஏராளமான பேர். அவர்கள் எல்லாமே சொல்லும் போது எல்லாருக்குமே வருத்தமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. முதல்வரே மிக வேதனையோட இரங்கல் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக எடுத்து கைது பண்றாங்க. அவர்கள் ஸ்டேட்மெண்ட்லாம் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல பழிவாங்கக்கூடிய செயல்கள் போது இந்த முன்விரோதம், பழிவாங்கிறது, குடும்ப சண்டை இப்படின்னு வரும்பொழுது தவிர்க்க முடியாமல் அவர்களுடைய அந்த செயல்களை செய்திருக்கிற அந்த சம்பவம் கொடூரமான கொலை, படுகொலை. அந்த படுகொலை செய்தவனுக்கு பயங்கர தண்டனையை நாம் பெற்று தந்தாக வேண்டும். அதற்காக விசாரணைகள் நடந்துட்டு இதுல போய் கூலிப்படை தமிழ்நாடு முழுது கூலிப்படை என்பதே உருவாக்கியதே மிஸ்டர் அண்ணாமலை. எப்படி சொல்றது தெரியுங்களா? இந்த நபர் வந்ததற்கு பிறகு பாரதிய ஜனதாவினுடைய பெரும் பதவியில இருக்கிறவங்க லிஸ்ட் எடுங்க. இத நான் சொல்லல, எஸ் சி சேகரே சொன்னாரு. இந்த ஆளு எப்ப அண்ணாமலை ஒழிகிறானோ அப்பதான் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுல வளரும்ன்றது மிஸ்டர் எஸ் சி சேகர். அது மட்டுமல்ல, தமிழிசை போன்றவர்களும் இங்க சொல்லிட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதாவுல முக்கிய பொறுப்புகள்ல கிரிமினல்களாக, ஏற்கனவே கிரிமினல் வழக்குகள்ல இருப்பவர்களாக, ரவுடிகள் லிஸ்ட்ல இருக்கிறவர்களாக, கஞ்சா விற்பவர்களாக, போதைப் பொருட்கள் செய்யக்கூடிய பணியினை செய்யல இருப்பவர்களாக எல்லாத்துக்கும் மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு கொடுத்தது மிஸ்டர் அண்ணாமலை. அதனாலதான் ஆரம்பத்துல சொன்னேன், கிரிமினல்களை திருத்த போடாதுன்னா கிரிமினலாவே ஆயிட்டு வந்திருக்கிற அண்ணாமலை இந்த பதவிகளை கொடுத்து தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை கெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டின் அரசாங்கம், முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நல்ல ஆட்சிக்கு பேரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லா இடங்களிலும் கூலிப்படைகளை அமைத்து தூண்டி விடுவதே அண்ணாமலையினுடைய எண்ணமாக இருக்கு. எல்லாருமே வேதனைப்படுறோம், இத்தனை பேர் இறந்துடுறாங்களே, இத்தனை பேர் போயிடுறாங்களே. ஆனால் கள்ளச்சாராயத்துல கூட இந்த அண்ணாமலை குரூப் என்ன ஏன் இன்னைக்கு யாரும் சாவலியா? ஏன் இன்னும் சாவலியா? என்ன அது? நாங்க பாரு, அங்க ஒரு மக்கள் கூட்டத்திரளவே 121 பேர் சாவடிச்சோம்னாங்க. இங்க என்னையா இவ்வளவுதானா அப்படின்னு சாவு எண்ணிக்கையில சந்தோஷப்படக்கூடிய மிக கொடூரமான மனசை கொண்டிருக்கிற அண்ணாமலையும் அண்ணாமலையை சார்ந்தவர்களுக்கும் நாம விளக்கங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் சட்டம் ஒழுங்கு என்பது தமிழ்நாட்டில் மிக சரியாக, நான் ஏற்கனவே சொன்னது அதுதான், சட்டம் ஒழுங்கு பாழ்பட்டதற்கான ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இன்னும் நிறைய இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே வரலாம். நாம நம்முடைய அரசாங்கம் சட்டத்தையும் ஒழுங்காக பாதுகாத்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு. அதை கெடுக்க நினைக்காதீங்க. வேணும்னா என்ன பண்ணலாம், அரசாங்கம் எடுக்கிற அந்த நடவடிக்கைகள் நாங்களும் துணை இருப்போம். இனிமேல் எந்த விதத்திலும் எங்களுக்கே ஒரு சின்ன தகவல் கிடைச்சாலும் உடனே அரசாங்கத்துக்கு, காவல்துறைக்கு தெரிவிப்போம்னு இந்த நபர்கள் சொன்னாலே தமிழ்நாடு அமைதியா. நல்லது ஐயா. பல்வேறு கேள்விக்கு உங்களுடைய கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க இந்த நேர்காணல. இந்த நேர்காணல் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம், நன்றி.